ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஆசை தான். பட் இருந்தாலும் இது நம்ம கிரிக்கெட் பசங்க சேனல். ஸோ ஹாய் ஹேமந்த், ஹவ் ஆர் யூ? எப்படி ஹாய் போயிட்டு அகில். இருக்கலாம்? ஆல் குட் சூப்பர். வெல்கம் டு கிரிக்கெட் பசங்க சேனல் மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வெல்கம். யா, வெல்கம் டு த நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பங்காளி சண்டைங்க தான். ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருக்க செகண்ட் டெஸ்ட்டு கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான நம்ம ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யா ஹேமந்த், ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் த நியூ வீடியோ அண்ட் லைக் நியூ டெஸ்ட்? கிரேட் எக்ஸைட்டட். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஆமா, ரொம்ப கிரேட் எக்ஸைட்டட். பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படின்னும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் தானா வரும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு ரீசன்ட் டேஸ்ல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா டெஸ்ட் டீமுக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான ஒரே சைடு வந்து இந்தியா தான். வேர்ல்டு வைட்ல வந்துட்டு இங்கிலாந்து கூட அவ்வளவு சேலஞ்ச் பண்றது இல்ல ஆஸ்திரேலியா போயிட்டு. நம்ம மட்டும்தான் அதுதான் பார்டர் கவாஸ்கர் தான் நியூ ஆக்சஸா. ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஆஷஸ் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி கம்பேரிசன் வரல. பட் இருந்தா என்னன்னா நான் சொல்றது ஒரு குவாலிட்டி வைஸ் வந்துட்டு ஒரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்துட்டு ரொம்ப எவால்வ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு சைடா இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பின் சைடா இருந்தாலுமே ஒரு பேஸ் ஒரு கண்ட்ரி போயிட்டு நம்ம ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சைடா ஆயிட்டு வரும். அப்படின்னும் போது ரொம்ப இதுவா இருக்கு. பிளஸ் அவங்க வந்துட்டு ஆஸ்திரேலியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப டாமினேட்டிங்கா சொல்லியிருந்தாங்க. இங்கிலாந்து வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு இந்தியாவை ரொம்ப டாமினேட் பண்ணும்போது இவங்க வந்துட்டு கண்டிப்பா இந்தியா வந்து இந்தியாலே தோத்து போகும்போது ஆஸ்திரேலியா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இல்லாம ஜெயிச்சிருக்கோம். இப்போ ஆடட் ஆன் அவரோட கேப்டன்சி வரும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னும் போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். பிளஸ் ஒரு பிங்க் பால் அடிலேட் ஞாபகம் வந்தாலுமே அதை எப்படி நம்ம வந்துட்டு அந்த ஒரு நினைவுகளை போக்கி எப்படி நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ண போறோம்ன்றது ஆடட் அட்வான்டேஜ் இன் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. ட்ரூ. என்ன சொல்றதுன்னா லைக் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டுக்கு அப்புறம் லைக் த கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த சீரீஸே மாறிடுச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு சான்ஸே இல்லை. 4-0 3-1 என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா மீடியாவாக இருக்கட்டும். லைக் விராட் கோலி வந்து ரைட் ஆஃப் சொன்னாங்க, ஜெய்ஷ்வால் வந்து சின்ன பையன் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு மாதிரி லைக் என்ன சொல்றது, இந்தியா வந்துட்டு அந்த இந்த லைக் சான்ஸே கொடுக்கல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியா வந்துட்டு வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இந்த வே லைக் பும்ரா லைக் லீட் பண்ண வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம நிறையா பேசியாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த மேட்சோட ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு எப்படி நம்ம வந்து நம்ம டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னா பிச் கண்டிஷன், பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாஸ் ஃபேக்டர், அதுக்கப்புறம் ஓவர் யூ ஒன் டே நைட் டெஸ்ட் மேட்ச், அப்புறம் பிளேயர்ஸ் டு வாட்ச். ஸோ இந்த பிளேயர்ஸ் டு வாட்ச் வந்து எப்படி இருக்குன்னா என்னோட பிளேயர்ஸ் டு வாட்சும் ஹேமந்த் சொல்லுவார் அவரோட பிளேயர்ஸ் டு வாட்ச். ஸோ வில் சி லைக் எது வந்துட்டு மேட்ச் முடிஞ்ச ரிவ்யூவில் நம்ம பேசுவோம் யாரு வந்துட்டு ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துச்சுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் அண்டர் ரேடார் ஆர் பிளேயர்ஸ் அண்டர் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங் பிளேயிங் 11 லைக் என்னோட பிளேயிங் 11 இருக்கட்டும், ஹேமந்தோட பிளேயிங் 11 இருக்கட்டும், அதை பற்றி பேசுவோம். தென் மேட்ச் ப்ரெடிக்ஷன், என்னோட மேட்ச் ப்ரெடிக்ஷனும் ஹேமந்தோட மேட்ச் ப்ரெடிக்ஷனும் பார்ப்போம். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். லைக் பிச் கண்டிஷன், பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாஸ் ஃபேக்டருக்குள்ளே கண்டிப்பாக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அடிலைடுங்கிறது வந்துட்டு ரொம்ப நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவுக்கு. பட் இந்த டே நைட் டெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். ஸோ நான் இங்கே எப்படி எடுத்திருக்கேன்னா லைக் டே நைட்டுன்னு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுக்காமல் ஸோ ஓவராலாக லாஸ்ட் ஃபைவ் கேம்ஸ் எப்படி போயிருக்கு இந்த பிச்சில், அதே மாதிரி அதை வச்சு நம்ம வந்துட்டு என்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு 2024 வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடி இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்த டாஸ் அண்ட் சோஸ் டு பவுல். ஓகேவா? ஸோ பவுலிங் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பேட்டிங் பிடிச்சி 188 ஆல் அவுட். ஸோ அதில் வந்துட்டு மெயினான விக்கெட்ஸ் யார் எடுத்தாங்கன்னா ஹேசல்வுட்டும் கம்மின்ஸும். ஸோ போத் ஆஃப் தம் டூக் 3 விக்கெட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணி லைக் அவங்கள விட ஒரு 100 ரன் ஜாஸ்தி அடிச்சிருக்காங்க. 283 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக யாரை அடிச்சிருக்காங்கன்னா டிராவிஸ் ஹெட். ஸோ 119 ரன்ஸ் அவர் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி வெஸ்ட் இண்டீஸ் வந்து 120 ஆல் அவுட். ஸோ அதோடவே அங்கே மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் வந்துட்டு திருப்பியும் ஹேசல்வுட் வந்துட்டு 5 விக்கெட்ஸ். ஸோ எனக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மேட்சஸ்ல ஹேசல்வுட் ரெக்கார்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து எவ்வளோ பெரிய மிஸ்ஸாக இருக்க போதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா ஹேசல்வுட் இஸ் இன்ஜோர்ட்.
எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் Yes. நினைக்கிறேன். இஸ் நாட் பிளேயிங் இன் தி செகண்ட் டெஸ்ட் மேட்ச். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஸ்மித் இஸ் ஆல்சோ இன் கொஸ்டின் மார்க் தான் ஸ்மித்தோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்மா சொல்லலை. ஸ்மித்தும் ஆடுவாரா இல்லையாங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு ஆஸ்திரேலியாவோட டீம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2022 நடந்திருக்கு. ஸோ 2022 அகைன் ஆஸ்திரேலியா வந்து டாஸ், பட் இந்த டைம் வந்து சூஸ் டு பேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆஸ்திரேலியா வந்துட்டு 511 for 7 டிக்ளேர்டு. சரியா? அதில் வந்துட்டு யார் அதிக ஸ்கோர் அடிச்சிருக்காங்கன்னா அகைன் டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட் பேர் அகைன் அண்ட் அகைன் நீங்கள் கேட்பீங்க. டிராவிஸ் ஹெட் இதே அடிலைனில் 175 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு 100 அடிச்சிருக்காங்க, 150 அடிச்சிருக்காரு. அது யாருன்னா மார்னஸ் லாபுஷன். இந்த லாபுஷனை திருப்பி பார்ப்பீங்க. ஸோ 163 ரன்ஸ் வந்துட்டு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க 214 ஆல் அவுட். நெதர்லாண்ட் வந்துட்டு 3 விக்கெட், ஸ்டார்க்கு 2 விக்கெட். ஸோ அகைன் ஆஸ்திரேலியா பேட் பண்ணியிருக்காங்க 199 for 6 டிக்ளேர்டு. அகைன் டிராவிஸ் ஹெட் 38, உஸ்மான் கவாஜா 45. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அகைன் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பிடிச்சி 4th இன்னிங்ஸ் 77 ஆல் அவுட். ஸோ அதில் வந்துட்டு அதிக விக்கெட் யாருன்னு பார்த்தா அன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்க்கு வந்துட்டு 3 விக்கெட். ஸோ அதுக்கு முன்னாடி போனால் 2021 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து நடந்திருக்கு. அதில் ஆஸ்திரேலியா வந்துட்டு 473 for 9 டிக்ளேர்டு. அது அகைன் லாபுஷன் வந்துட்டு 103. அகைன் லைக் அடுத்த நெக்ஸ்ட் ஹை ஸ்கோரர் பார்த்தா டேவிட் வார்னர் 95, ஸ்டீவ் ஸ்மித் 93. ஸோ இங்கிலாந்து வந்துட்டு 236 ஆல் அவுட்டு, ஸ்டார்க்கு 4 விக்கெட்ஸ், நெதர்லாண்டு வந்து 3 விக்கெட். அதுக்கப்புறம் திருப்பி பேட்டிங் பிடிச்சி ஆஸ்திரேலியா வந்துட்டு 230 for 9 டிக்ளேர்டு. ஸோ அதில் வந்துட்டு அகைன் மார்னஸ் லாபுஷன் 51, டிராவிஸ் ஹெட் 31. ஸோ அகைன் இங்கிலாந்து வந்துட்டு ஃபைனல் இன்னிங்ஸ் ஆடும்போது 191 ஆல் அவுட். அதில் ஜே ரிச்சர்சன் வந்து 5 விக்கெட், ஸ்டார்க்கு 2 விக்கெட். அதுக்கு முன்னாடி தான் நம்மளோட மெயினான இந்தியா விசஸ் மறக்கவே முடியாத ஒரு 36 ஆல் அவுட் மேட்ச் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா 2020. ஸோ அதில் வந்துட்டு இந்தியாவை தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருக்காங்க 244 for ஆல் அவுட், 244 ஆல் அவுட். அதில் வந்து விராட் கோலி வந்துட்டு 74 ரன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா புஜாரா 43, அஜிங்கிய ரஹானே 42. எல்லாருமே ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்க்கு 4 விக்கெட், கமின்ஸுக்கு 3 விக்கெட். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு 191 for ஆல் அவுட், 191 ஆல் அவுட். அதில் வந்துட்டு டிம் பெயின் மட்டும் 73 அடிச்சிருக்காரு. அதில் வந்துட்டு அகைன் லைக் மார்னஸ் லாபுஷன் வந்துட்டு 47. இதில் வந்துட்டு உமேஷ் யாதவ் 3 விக்கெட்டு, பும்ராக்கு 2 விக்கெட்டு, ஆர் அஸ்வினுக்கு 4 விக்கெட். ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான இன்னிங்ஸ் 36 ஆல் அவுட். அதில் வந்துட்டு ஹேசல்வுட் வந்துட்டு 5 விக்கெட்டு, பேட் கமின்ஸ் வந்து 4 விக்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா விசஸ் பாகிஸ்தான் தான் அதுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அந்த ஃபிஃப்த் டெஸ்ட்டு. ஆஸ்திரேலியா 589 for 3 டிக்ளேர்டு. அதில் தான் லைக் ஐகானிக் நாக் ஆஃப் டேவிட் வார்னர் ஹையஸ்ட் ஸ்கோர் 335 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அகைன் அந்த மேட்ச்சில் இன்னொரு செஞ்சுரி, லாபுஷன் 162. ஸோ அகைன் பாகிஸ்தான் பேட்டிங் பண்ணி 302 ஆல் அவுட்டு. அதில் வந்து ஸ்டார்க்கு வந்து 6 விக்கெட்டு, கமின்ஸுக்கு வந்து 3 விக்கெட்டு. அகைன் லைக் ஃபாலோ ஒன் வாங்கிட்டு பாகிஸ்தான் செகண்ட் பேட்டிங் பிடிச்சிட்டு அகைன் அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. அகைன் 239 ஆல் அவுட்டு, லயானுக்கு 5 விக்கெட்ஸ், ஜோஸ் ஹேசல்வுட்டுக்கு 3 விக்கெட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பேட்டர்னாக நம்ம பார்க்கலாம். எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு டீம் வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அதை விட கம்மி, தேர்ட் இன்னிங்ஸ் அதை விட கம்மி, ஃபோர்த் இன்னிங்ஸ் அதை விட கம்மி, அப்படிதான் போயிருக்கு. இடையில இப்போ ஆஸ்திரேலியா ஆடும்போது ஆஸ்திரேலியன்ஸ் மட்டும் ஹியர் அண்ட் தேர் லைக் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் மேலே படிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேட்டர்னாக வந்திருக்கு. அதே மாதிரி லைக் மீதி விஷயத்த நான் வந்துட்டு பிளேயர்ஸ் டு வாட்சில் நான் சொல்கிறேன். பட் இதுதான் ஒரு பேட்டர்னாக வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இது வந்து டாஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காது. லைக் ஹவு யூ யூட்டிலைஸ், லைக் நீங்கள் அந்த 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 கண்டிஷனை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த மொமெண்ட்ல நீங்கள் மொமெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு. அந்த செஷன் பை செஷன் போகணும். ஸோ டாஸை விட அதுதான் மேட்ரு. பட் மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ணால் ஐ திங்க் தே வில் கோ ஃபார் பேட்டிங் தான் நினைக்கிறேன். பட் ஆனாலும் லைக் லாஸ்ட் டெஸ்ட்ல பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பவுலிங் எடுத்தங்காட்டி இஃப் மேபி ஆஸ்திரேலியா வின்ஸ் த டாஸ் தென் மேபி தே மைட் கோ ஃபார் பவுலிங். பட் ஆனால் இந்தியா மோஸ்ட்லி லைக் டாஸ் ஜெயிச்சாங்கன்னா ஐ திங்க் தே வில் கோ ஃபார் பேட்டிங் தான் நினைக்கிறேன். They should go for bat, what I feel. Yeah. They should go for bat and ஒரு 20 ஓவர்ஸ்ல வந்துட்டு செட்டில் ஆயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் 20 ஓவர்ஸ் நல்லா இருட்டுறதுக்குள்ள கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கோர் வர வச்சுட்டு
நெக்ஸ்ட் வந்துட்டு இருட்டும் போது கொஞ்சம் டிஃபென்சிவ் ஃபார்மேட்ல போனா நல்லா இருக்கும் நான் வாட் ஐ ஃபீல். ஸோ அந்த சன்செட் ஆகிற டைம் தான் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டைம். ஏன்னா வந்துட்டு அந்த டான் பீரியட் வந்துட்டு அது ஒரு மாதிரி லைக் ஐ மீன் பிங்கிஷ் ஸ்கை வரும்போது அந்த பிங்க் பாலை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி நைட் ஆக ஆக என்ன ஆகும்னா லைக் பிச்சில் வந்துட்டு பாலோட ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுன்றாங்க. ஸ்விங்கும் ஜாஸ்தி ஆகும். ஸ்விங்கும் ஜாஸ்தி ஆகும், அதே மாதிரி லைக் பேஸும் ஜாஸ்தி ஆகுதுன்றாங்க. ஸோ இட் வில் பி அண்டர் லைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எஸ்பெஷலி இன் பிங்க் பாலில் சொல்கிறோம். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை அந்த கோப்பப் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட வந்துட்டு பிச் கண்டிஷன், பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பாஸ் ஃபேக்டரோட லைக் செஷனோட கன்க்ளூஷன். ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஓவர்வியூ ஆன் டே நைட் டெஸ்ட் மேட்ச். ஓகே, இந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச்ன்றது ஒரு ஸ்பெஷலான மேட்ச். ஏன்னா நார்மலாக இருக்கிறத விட டே நைட், அதாச்சும் இது ஆரம்பிக்கிறது மத்தியான டைமில் ஆரம்பிப்பாங்க, நைட் வரைக்கும் போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப பியோனராக இருக்கிறது வந்துட்டு ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வந்துட்டு ரொம்ப பியோனராக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலே அதிகமான பிங்க் பாலில் வந்துட்டு டே டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது வந்து ஆஸ்திரேலியா தான். 12 மேட்சஸ் விளையாடிருக்காங்க. அதில் வந்துட்டு 11 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்காங்க 2022ல வெஸ்ட் இண்டீஸ் கூட, விச் இஸ் வெரி ரொம்ப கிட்ட தோத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அடிலைட்ல வந்துட்டு அவங்க ட்ரெண்ட் எப்படின்னா வந்துட்டு அவங்க எதுலாம் தோக்கலையோ அதெல்லாம் தோக்கடிக்கிறது தான் இந்தியாவோட வேலையா இருக்கு. எஸ். அண்ட் அவங்க வந்துட்டு அடிலேட் அப்படின்ற பிச்சில் வந்துட்டு அவங்க 7 மேட்சஸ் விளையாடிருக்காங்க. 7 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் த ஒன் விச் தே பிளே அகைன்ஸ்ட் இந்தியா. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு 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 டெஸ்ட் மேட்ச் தான் இந்த மேட்ச். நீங்க ஷேர் பண்றீங்களா இந்த பெர்சன்டேஜ்? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியா இந்தியா மட்டும் தான் நம்ம பேசலாம். மிச்சதெல்லாம் நீங்க அப்புறம் கூட நம்ம பேசிக்கலாம். ஆஸ்திரேலியா வந்து இது வந்து நாட் இன் ஆஸ்திரேலியா, லைக் ஓவராலா சொல்றோம் ஹேமந்த். ஓவராலா பிங்க் நைட் டே நைட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா டே நைட் டெஸ்ட் மேட்ச். ஆமா. சோ 91% வின்னிங் பெர்சன்ட் வச்சிருக்காங்க. இந்தியா வந்துட்டு 4 மேட்ச் விளையாடிருக்காங்க. 3 மேட்ச் வந்து இந்தியா விளையாடிருக்காங்க. 3 மேட்ச் நம்ம வின் பண்ணிருக்கோம். அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஒரு மேட்ச் வந்துட்டு நம்ம அவையில விளையாடணும் ஆஸ்திரேலியால, அடிலேட்ல. அந்த ஒரு மேட்ச் மட்டும் தோத்துருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு அதுல நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிருக்கோம். அண்ட் நம்ம அந்த மேட்ச் வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா தோத்தோம்னு நினைக்கிறேன். ஆனா சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அது 36 ஆல் அவுட்ங்கிறது. ஆமா. அது வந்துட்டு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கும் அன்னைக்கு. அதை ரெக்கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டெஸ்ட்ல நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டே நைட் டெஸ்ட்ல வந்துட்டு யார் ரொம்ப நல்ல வந்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம பேட்டிங்கோட எபிலிட்டி இருக்கு பார்க்கும்போது, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வந்து ஸ்டார்க் தான் வந்துட்டு நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஹேசல்வுட் அண்ட் நாதன் லாயின். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு இந்த டே நைட் டெஸ்ட்ல. ஸோ இதை பத்தி நம்ம வந்துட்டு யார் வந்துட்டு ஃபேவரட் 11 இருக்கும்போது பார்க்கலாம். பட் வந்து ஆஸ்திரேலியா வந்துட்டு 3 பிளேயர் தான் வந்துட்டு சூப்பரா இருக்காங்க. ஒன்று ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், லாயின். அவர் வந்துட்டு ஹேசல்வுட் ஆட போறது இல்ல, நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். ஸோ அப்படின்னும் போது ஸ்டார்க் அண்ட் லாயின் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவா இருப்பாங்க இந்த டே நைட் டெஸ்ட்ல. அதே மாதிரி பார்க்கும்போது ஹையஸ்ட் ரன் கேட்டர் வந்துட்டு டே நைட் டெஸ்ட்ல வந்துட்டு இம்பார்ட்டன் தான். அடிலேட்ல வந்து பாத்தீங்கன்னா வார்னர், லாபுஷேன், ஸ்மித், நீங்க கவாஜா, இந்த ஷெட், இந்த 5 பேரை வந்துட்டு நீங்க அவர் வந்துட்டு பாஸ்ட் ஹிஸ்டரியில அவர் சொல்லும் போது இந்த 5 பேரை நீங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் தான் வந்துட்டு டாப் இதுல இருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட்லி நம்ம பிளேயிங்ல 4 பேர் இருக்காங்க. லாபுஷேன், ஸ்மித், கவாஜா, ஹெட், ஷான் மார்ஷ். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்துட்டு டாப் ரன் ஸ்கோரரா இருப்பாங்க. இவங்க விக்கெட் எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங் சைடா இருக்க போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்துட்டு கிளீனா பார்க்கலாம். ஐ மீன் நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ற டாப் 3 பிளேயர்ஸ் யார் வந்துட்டு பிளேயர் டு வாட்ச் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னோட டாப் 3 யாரு, அகிலோட டாப் 3 யாருன்னு. ஸோ ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ கண்டினியூ பண்ண அப்படியே. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து ஹெட் போயிருக்கலாம். பட் எனக்கு என்னோட உள்மனசு என்ன சொல்றதுன்னா, லாபுஷன் அவரோட ஃபார்ம் வந்து அவரோட ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப டவுனா இருக்கு. ஸோ அவர் ஆப்வியஸ்லி வந்துட்டு அவர் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாரு. அண்ட் டே லைட் டெஸ்ட் வந்துட்டு அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு ஃபார்மட் அப்படின்னும் போது லாபுஷனுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும்.
அந்த 2 ஃபார்மட் நான் சொல்றேன். ஒண்ணு வந்துட்டு லாபுஷேர வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா வந்துட்டு அவர் ரீசென்ட்டா ஆடல. நம்மகிட்டயும் யார்கிட்டயும் ஆடல. ஆனா அவர ரொம்ப லைட்டா நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம். இன்னொன்னு வந்து ஹெட். அவர் வந்து வேர்ல்ட் கப் ஆடுனதுலருந்து அவர் விக்கெட் வந்து விராட் கோலி, பும்ராவும் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. அவர் விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. சோ அப்படின்னும்போது எனக்கு லாபுஷேன் வந்துட்டு கண்டிப்பா இந்த அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற மாரி தோணுது. ஆஸ்திரேலியால. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லயன். அவர் கண்டிப்பா வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு இருக்கு இந்த டெஸ்ட்ல. அதுக்கப்புறம் வந்து மிச்சல் ஸ்டார்க். அவர் தான் ஓப்பன் பண்ண போறாரு. அண்ட் அவரோட 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 ஃபார்மட்டுக்கு இந்த பிங்க் பால் டெஸ்ட் வந்துட்டு ரொம்பவே எடுத்தோனே வந்துட்டு இந்த பிங்க் பால் டெஸ்ட்ல வந்துட்டு இனிஷியலா 20 ஓவர்ஸ் ரொம்ப ஆடுறது கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இனிஷியலா 20 ஓவர்ஸ்ல மினிமம் ஒரு 8 to 10 ஓவர்ஸ் அவர் தான் போட போறாரு அப்படின்னும் போது அவருக்கு வந்துட்டு மினிமம் 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு எபிலிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால என்னோட பிளேயர் டு வாட்ச் வந்து ஆஸ்திரேலியால வந்துட்டு 3 மெம்பர்ஸ். ஒன்று லாபுஷன், லயான், அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க். அப்புறம் இந்தியால பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு சுப்மன் கில். அவர் வந்துட்டு இந்த டே செகண்ட் டெஸ்ட் வார்ம் அப் மாரி பண்ணாங்க. அதுல கூட அவரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஐ மீன் ஒரு இன்ஜூரிக்கு அப்புறம் வந்த மாரியே தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு கில் கண்டிப்பா நல்லா ஆடுவாருன்னு தோணுது. அதுக்கப்புறம் பும்ரா கண்டிப்பா வந்துட்டு எல்லாரோட அ டாப் 3லயும் இருப்பாரு. அந்த மாரி என்னோட டாப் 3லயும் அவர் பும்ரா இருக்காரு. அவரோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரியும் அதான் சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் நான் சேர்க்கிறேன். அ அஸ்வினுக்கு பதிலா வந்துட்டு நான் வாஷிங்டன் சுண்டர் சொல்றேன். எதுக்காகன்னா, ஏன்னா ஒரு ஒரு எமர்ஜிங் பிளேயரா எனக்கு தெரியிறாரு. அண்ட் அஸ்வின் வந்துட்டு எக்செப்ஷனலி ஹி இஸ் வெரி, வெரி குட். ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு வார்ம் அப் மேட்ச்ல வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு பேட்டிங்ல வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்ம் பண்ண மாரி தோணுச்சு பிங்க் பால்ல. அவர் பேட்டிங் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வார்ம் அப் மேட்ச்ல. எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஈக்குவலா அவர் பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. விச் இஸ் வெரி, வெரி நீடட் ஃபார் அஸ். நம்மளுக்கு வந்துட்டு அது ரொம்ப, ரொம்ப தேவை. நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாரி ஒரு பேட்டிங். ஏன்னா பேட்டிங் கொலாப்ஸ் ஆகும்போது, நம்மளுக்கு அந்த மாரி பேட்ஸ்மேன் சப்போர்ட் வேணும். அண்ட் அஸ்வின் வந்துட்டு ரீசென்ட் டேஸ்ல பேட்டிங்ல அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாதனால நான் வாஷிங்டன் சுந்தர் போறேன். பிளேயிங் 11லயா இருக்கட்டும். அதே மாரி என்னோட பிளேயர் டூ வாட்ச் 3ல வந்து வாஷிங்டன் சுண்டர் போறேன். அதே மாரி வந்து ஸ்பின் வந்துட்டு யாரோ ஒருத்தர் எக்செப்ஷனலி நல்லா ஸ்பின் பண்ணா அவங்களுக்கு எடுக்கும். அந்த டீம்ல லயன் இருக்கா மாரி, நம்ம டீம்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால, டாப் 3 பிளேயர்ஸ்ல வந்து கில், வாஷி, பும்ரா நான் போறேன். ஓகே. ஸோ என்னோட ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் டு வாட்ச் வந்துட்டு ஆஸ் பர் த ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது லாபுஷேனுக்கு வந்துட்டு இந்த கிரவுண்ட் வந்துட்டு ஒரு அல்வா மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஆல்சோ அவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்துட்டு நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட கிரிட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ணுவேன், நான் ஆடுவேன்னு அந்த அந்த நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ அதனாலே கண்டிப்பாக மார்னஸ் லாபுஷேன் வந்துட்டு நல்லா ஆடுவார்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் வந்துட்டு ஈஸ் இன் பீக் ஃபார்ம் தான் சொல்லணும். ஒரு மாதிரி ஒரு பர்பிள் பேட்ச்ல இருக்காரு அவரு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே நாட் ஒன்லி ஃபார் அகைன்ஸ்ட் இந்தியா, இம்பார்ட்டன்ட்லி அகைன்ஸ்ட் இந்தியா, பட் நாட் ஒன்லி அகைன்ஸ்ட் இந்தியா, ஓவராலாவே அவர் ரொம்ப நல்லாவே ஆடிட்டு இருக்காரு அப்படி சொல்லலாம். ஸோ பவுலிங்ல வந்துட்டு நான் சொன்னா ஆக்சுவலி நான் வந்துட்டு ஹேசல்வுட் தான் சொல்லியிருக்கணும். பட் சின்ஸ் ஹேசல்வுட் இஸ் இன்ஜூர்டு, அதனால நான் ஸ்டார்க் சொல்றேன். பட் ஏன்னா ஸ்டார்க்கும் ஹிஸ்டாரிக்கலாக நல்லா போட்டிருக்காரு. அதே மாதிரி நெதன் லயான் மைட் கம் குட் இன் செகண்ட் இன்னிங்ஸ்னு தோணுது. லயான் வந்துட்டு நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. திடீர்னு மேட்சை மாத்திட்டு போயிடுவார் ஒரு செஷன்ல. திடீர்னு நம்ம நல்லா ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு 2, 3 விக்கெட் மிடில் எடுத்துட்டு கொலாஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ இவங்க 4 பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிளேயர்ஸ் டு வாட்ச் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் சைடு. ஸோ இந்தியன் சைடில் வந்துட்டு எனக்கு முதல் ஆளு பிளேயர்ஸ் டு வாட்ச்ல வந்துட்டு கேஎல் ராகுல். எனக்கு கேஎல் ராகுல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு கேஎல் ராகுல் மேல இருந்த கொஸ்டின் மார்க், டவுட்ஸ் எல்லாமே அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போச்சு. அதே மாதிரி ஈவன் இந்த வார்ம் அப் மேட்ச்ல கூட ஒரு 50. ஸோ கேஎல் ராகுலோட டிஃபென்ஸாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஹி லுக்ஸ் கான்ஃபிடென்ட். இந்த இந்த கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப நாளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத பிளேயர் மாதிரி இருந்தார் கொஞ்ச நாளாக. பட் நவ் ஹி ஹஸ் கம் பேக். பட் ஆனால் இவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இஸ் நாட் விராட் கோலி. அப்படியே வந்துட்டு எக்ஸ்பிரஷன்ல வந்துட்டு நான் ஆட போறேன் அந்த வெறியெல்லாம் காட்ட மாட்டாரு. இஸ் வெரி காமா தான் இருப்பார் எப்பவுமே. பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு. ஸோ தட்ஸ் வை அது அவர் ஆடுற விதத்திலேயே தெரியுது. ஹி இஸ் வெரி கான்ஃபிடென்ட், ஹி வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் அப்படின்ற மாதிரி. நான் 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 என் ஒர்த் எனக்கு தெரியும், நான் என் ஒர்த்தை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரியே இருக்கு. விச் இஸ் அ வெரி குட் சைன் ஃபார் இந்தியா. ஸோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து கேஎல் ராகுல். சுப்மன் கில் வந்துட்டு ஆக்சுவலி லாஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல கூட ரொம்ப நல்லாவே ஆடி இருந்தாரு. ஈவன் இந்த வார்ம் அப் கேம்ல கூட 50 அடிச்சுட்டு ரிட்டைன் அவுட் அவுட் ஆயிருந்தாரு. ஸோ சுப்மன் கில் வந்துட்டு பிளேயர் டு வாட்ச்னு தான் நினைக்கிறேன். அவர் ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு பவுலிங் சைடில் பார்த்தோம் ஆப்வியஸ்லி பும்ரா.
பும்ரா வந்துட்டு லைக் இட்ஸ் நோ பிரைனர் அப்படின்னு தான் சொல்லணும். பும்ரா கண்டிப்பா ஆஸ்திரேலியன்ஸே ஒரு இப்போ ஒத்துக்கிறாங்க. லைக் கிளென் மேக்ஸ்வெல் இப்போ வந்துட்டு ரீசெண்டா ஒரு ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது சொல்றாரு, பும்ரா எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாரு அவர் கரியர் முடிக்கும் போதுங்கிறது இம்பார்ட்டன்டே கிடையாது. பட் அவர் ஒரு கரியர் முடிக்கும் போது ஹி வில் பி த பெஸ்ட் பவுலர் இன் த டெஸ்ட் ஹிஸ்டரின்ட்டாங்க. ஏன்னா லைக் அந்த மாதிரி லாங்கிட்டிவிட்டி கிடையாது அவருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஆட முடியாது இப்போ இருக்கிற கண்டிஷன்ல. பட் ஆனால் அவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்டு அப்படின்ட்டாங்க. லைக் ஆஸ்திரேலியன்ஸ் இது மேக்ஸ்வெல் மட்டும் சொல்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ யா பும்ரா அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஹர்ஷித் ராணா நான் நினைக்கிறேன். ஹர்ஷித் ராணா வந்துட்டு பெரிய லைக் லாஸ்ட் அந்த வார்ம் அப் கேமில் கூட நான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அவர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட்ஸ் ஸோ தட் ஷோஸ் தட் லைக் லைக் அடிக்கிறங்காட்டி அவர் வந்துட்டு ஒரு மோசமான பவுலரும் கிடையாது. ஸோ அடிக்க போகும்போது தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் டெஸ்ட்டில், எஸ்பெஷலி டெஸ்ட்டில். T20 அப்படி கிடையாது டெஸ்ட்டில். ஸோ அதனால வந்துட்டு அவருக்கு அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவர் அடிக்க போகிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ யா ராணா வந்துட்டு ஒரு பிளேயர் டு வாட்ச்னு எனக்கு தோணுது. இன்னொரு பிளேயர் டு வாட்ச் லைக் நான் வந்து எப்படி கொண்டு வரேன்னா, பந்துக்கு அதாவது லாஸ்ட் அடிலைட் டெஸ்ட்ல பந்த் இல்லாமல் இருந்தது. பந்த் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்குவாட்ல. இல்லை இல்லை. ஸோ தட் வில் பி மேஜர் ஃபேக்டர். அதனால தான் பந்தோட பிரசன்ஸ் இங்க இருக்கு. அதனால தான் 36க்கு ஆல் அவுட் ஆனோம். Yeah. ஏன்னா டோனி பந்த் இருக்கும்போது நம்ம அவ்வளவு கேவலமா எந்த மேட்சுமே தோத்தது கிடையாது இது வரைக்கும். கரெக்ட். தோத்துருக்கோம். ஈவன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட பந்தும் நிதிஷ் ரெட்டியும் ஆடினங்காட்டி தான் நமக்கு அந்த 150 வந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச். ஸோ நம்ம அப்படியே நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். பிளேயர்ஸ் அண்டர் ரேடார். சொல்லு ஹேமந்த், உன்னோட பிளேயர்ஸ் அண்டர் ரேடார் யார் யாரு? என்னோட பிளேயர்ஸ் அந்த ரேடார் எதுனா பிளேயிங் 11ல வர பிளேயரை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ரோஹித் சர்மா எப்படியும் வந்துட்டு அவர் ஹி இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் சம் பிளேயர் ஃப்ரம் த பிளேயிங் 11. அவர் பிளேயிங் 11ல கண்டிப்பா இருக்கிறாருன்னும் போது எனக்கு வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அதெல்லாம் நான் கொஸ்டின் பண்ற அளவுக்கு நான் எதுவுமே போல. பட் பிளேயர் அண்டர் ரேடர் அப்படின்ற டாபிக் எதுனாலனா அவர் மேல ஒரு கன்சர்ன் இருக்கு. அவர் ஃபார்ம் மேலேயோ இல்லை அவர் பெர்ஃபார்மன்ஸ் மேலேயோ ஒரு கன்சர்ன் இருக்குன்னும் போது ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் மேல நிஜமாலே ஒரு கன்சர்ன் இருக்கு. ஹோப் அவர் அது எப்படி எடுத்துட்டு வராருன்றது வந்துட்டு அது அவர்கிட்ட விட்டது. ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லேக்ல இருக்கு. ஸோ வந்துட்டு அவர் இப்போ எடுத்தோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் அவர் ஆடல. ஸ்ட்ரெயிட்டா வந்து டே நைட் டெஸ்ட்டுக்கு வராரு, விச் இஸ் அனதர் சேலஞ்சிங் திங். அவரோட ஃபார்ம் கம்மியா இருக்கும் போது இன்னொரு பெரிய ஒரு சேலஞ்சுக்கு எடுத்துன்னு வராரு. அதே மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு வார்ம் அப் மேட்ச்லயுமே வந்துட்டு ரொம்ப ஏர்லியான விக்கெட் கொடுத்துட்டு போனாரு. ஸோ அவரோட ஃபார்ம் வந்து நிஜமாலே ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு பிளேயிங் 11ல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜடேஜா அவர் வந்து பிளேயிங் 11ல இருக்கிறது ரொம்ப டவுட். ஸோ அதனால அவரை பத்தி பெருசா பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ஸ்டில் ஜடேஜாவோட ஃபார்ம் வந்துட்டு நம்மளுக்கு அதுவும் ரேடர்ல இருக்கு. அவரோட ஃபார்மும் கன்சிஸ்டன்சியும் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஆஸ்திரேலியன் டீம்ல பார்க்கும்போது கவாஜான் ஸ்மித் வந்து சொன்னோட எல்லாருமே வந்து ஸ்மித்தா அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் ஃபார் மீ ஸ்மித்தோட ஃபார்மும் மெயினா ஃபர்ஸ்ட் கவாஜோட ஃபார்ம். அவர் இன்னும் அவர் ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு அவரோட பொட்டன்ஷியலுக்கு இன்னும் ஆடலன்னு சொல்லலாம். சேம் எப்படிதான் விராட் கோலி 50 அடிச்சாலும் 80 அடிச்சாலும் இன்னும் ஒரு 100 அடிக்கலையே அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்மித் வந்துட்டு ஒரு பெரிய லெஜெண்டரி பிளேயர் இன் டெஸ்ட் அப்படின்னும் போது இன்னும் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு அவர் கம்மியா விளையாடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த 2 பிளேயர் ஆஸ்திரேலியா வந்துட்டு நான் பிளேயர் அண்டர் ரேடரா நான் வந்து செலக்ட் பண்றேன். ஓகே. ஸோ ஃபார் மீ பிளேயர் அண்டர் ரேடர் ஆஸ்திரேலியான்னு சொல்லிடுறேன். சாரி, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மெக்ஸ்வீனி. ஆக்சுவலி லைக் எவ்வளவோ ஓப்பனர்ஸ் இருக்கும்போது மெக்ஸ்வீனி வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் பெருசாக ஒன்றும் ஆடலை. ஸோ செகண்ட் மேட்ச்சில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே ரொம்ப கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸ்டில் ஹி வில் பி பிளேயிங் அஸ் அன் ஓப்பனர். ஆஸ்திரேலியா வந்து எப்படி ஒரு 2-3 மேட்ச்சுக்கு பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி லைக் இப்போ வார்ம் அப் மேட்ச்ல ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, கான்சஸ் அவர் பேர் நினைக்கிறேன். ஸோ அவரை கூட எடுக்காம இவரை தான் வச்சு ஆட போறாங்க. ஸோ ஹிஸ் பிளேஸ் இந்த ஸ்குவாட் வில் பி வெரி கொஸ்டினபிள். ஸோ அவர் வந்துட்டு ஒரு பிளேயர் அண்டர் ரேடாராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித். ஹேமந்த் சொன்ன மாதிரி ஸ்டீவ் ஸ்மித்தோட குவாலிட்டிக்கும் அவரோட லெஜெண்டுக்கும் அவரோட லெஜெண்டுக்கு அவர் இன்னும் ஆடவே இல்லை. அவர் ஒரு லெஜெண்டா லெஜெண்ட்னா அவரோட ரேஞ்சுக்கு அந்த ஃபேமுக்கு இன்னும் ஆடல. அதான் அந்த ஃபேமுக்கு அவர் ஆடவே இல்லை. லைக் ஹி லுக்ஸ் லைக் ஹிஸ் க்ளூலெஸ் இன் ரீசெண்ட் 1 இயர். பெருசாக ரீசெண்டாக லைக் நாட் ஒன்லி அகேன்ஸ்ட் இந்தியா, லைக் எந்த டீமு கூடவே பெருசாக ஆடின மாதிரி தெரில. ஸோ ஹிஸ் ஃபார்ம் வில் பி அண்டர் கொஸ்டின் மார்க்கு. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு பேட் கமின்ஸ்.
ஸோ பவுலிங்கில் எனக்கு ஒன்றும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அவர் தான் வந்துட்டு இருக்கிற ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். யாருப்பா நீ தெய்வம் மாதிரி வந்து பவுலிங் போட்டப்பா அப்படின்ற மாதிரி ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் லைக் ப்ரெஷர் போட்டு வச்சது எல்லாத்தையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ரன்னு வாரி வழங்கின அவர் தெய்வமே அவர் தான். ஸோ அவரோட லைக் அவரோட ஃபார்மும் பவுலிங்கில் பெருசாக ஒன்றும் இல்லை ரீசெண்ட் டேஸில். ஸோ மேபி லைக் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த கேப்டன்சி பேர்டன் அப்படியா என்னன்னு தெரில. பட் அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இதுதான் என்னோட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அண்டர் ரேடார். ஸோ பிளேயர்ஸ் அண்டர் ரேடார் இந்தியன் சைடில் வந்துட்டு ரோஹித் சர்மா ஆஸ் ஹேமந்த் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மாவோட லைக் ஐ மீன் லைக் ஒரு லாஸ்ட் லைக் யூனோ கரியர் லாஸ்ட் அவரோட லாஸ்ட் டேஸ் ஆஃப் கரியர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வி டோன்ட் நோ ஹவு லாங் இஸ் கோயிங் டு பிளே. பட் திஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் டெஸ்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியலை ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ எனக்கு அவரோட ஃபார்மும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஆஃப்டர் நியூசிலாந்து சீரீஸு. ஸோ இது வந்துட்டு எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும். லைக் ஹவு இஸ் கோயிங் டு கோப் அப் வித் ஆல் திஸ் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கணும். ஆடட் ப்ரெஷர்னால் அவர் ப்ளஸ் கேப்டன் வேறு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், நான் வந்துட்டு அவரோட ஃபார்ம் மேலே நான் கொஸ்டின் பண்ணல. பட் ஒருவேளை வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கில் விக்கெட் எடுக்க முடியலைன்னா பிகாஸ் சின்ஸ் 2 legends ஆர் சிட்டிங் அவுட் சைடு லைக் அஸ்வினும் சரி இல்லை ஜடேஜாவும் சரி 2 பேர் வெளியே உட்காந்துருக்கும் போது வாஷிங்டன் சுந்தரை வச்சு கம்பீர் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இல்லையே சொல்லலை. லைக் பிகாஸ் ஹி இஸ் த எமர்ஜிங் பிளேயர். லைக் அதுவும் இல்லாமல் பேட்டிங்கில் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார். பட் ஆனால் ஒருவேளை அவர் ஒருவேளை அவர் அந்த இதில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னா ஹி வில் பி புட் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர். அடுத்த மேட்சே அவங்க வந்து அவரோட இடம் இருக்குமா நமக்கு சொல்ல முடியல. இட்ஸ் அ கேட் ஆன் வால் மாதிரி தான் அவரோட சுச்சுவேஷன். ஸோ ஹி ஹேஸ் டு ப்ரூவ், ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம் எதர் இந்த பேட்டிங் ஒரு பவுலிங்கு. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி தான் இதே சேம் கான்செப்ட் லைக் இது வந்துட்டு லாஜிக் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் பொருந்தும். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லாவே லைக் டெபியூட்டில் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் கண்டினியூஸாக அதை பண்ணணும். பேட்டிங்காக இருந்தாலும் சரி பவுலிங்காக இருந்தாலும் சரி. ஸோ அதை பண்ணும்போது தான் அவங்களோட லைக் இப்போ லைக் பிளேயிங் லெவலில் அவங்களுக்கு இடம் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய நேம்ஸ்லாம் வெளியே உட்காந்துருக்கும் போது ஸோ திஸ் பீப்புள் வில் பி அண்டர் ரேடார் எனக்கு தோணுது. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங் பிளேயிங் லெவன் போயிடலாம். ஹேமந்த், யா என்னோட ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். 2 சேஞ்ச் தான். கில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா படிக்கல் பதிலா உள்ள வரது வந்துட்டு நோ டவுட் இன் இட். பிகாஸ் அவர் வந்துட்டு ஈவன் வார்ம் அப் மேட்ச்லயே வந்துட்டு படிக்கலோட கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் இந்த அறிமுகமும் தேவையில்ல. கில் உள்ள விளையாட தான் போறாரு ஒன் டவுனா. ஸோ என்னோட ஒரே டவுட் என்னன்னா ரோஹித் சர்மா உள்ள வரது வந்துட்டு துருவ் ஜுரல் பதிலா. அது வந்துட்டு ஆப்வியஸ்லி வி நோ. பட் அவர் வந்துட்டு ஓப்பனரா வர போறாரா இல்லனா வந்துட்டு ஹி இஸ் கோயிங் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் பொசிஷன் ஃபார் கேஎல் ராகுல். நீ என்ன சொல்ல வர? அவர் ஓப்பனிங் இறங்கணுமா மிடில் ஆர்டர்ல வரணுமா? அவர் வந்துட்டு விளையாடுற ஃபார்மட்டே வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவா இருக்கனால அவர் பந்துக்கு அப்புறம் சர்ஃப்ராஸ் கான் மாதிரி துருவ் ஜுரல் மாதிரி வந்தா பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. விச் இஸ் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபார்மட் அவர் சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். அவர் அப்படியே எப்படி ஆடினாரோ அப்படியே ஆடலாம். பட் அவரோட இனிஷியலா ஒரு விக்கெட் ஆடும்போது போறதுனால இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. அந்த ப்ரெஷருக்கு பதிலா அவர் வந்துட்டு இந்தியா இன்னிங்ஸ டோட்டலா பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனா அவரால எவால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த ஸ்டேஜ்ல. ஏன்னா சோ கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, பந்த், அப்புறம் கில் யாருமே இவங்களோட ஃபார்மட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. எல்லாருமே அந்த பொசிஷன்ல வரணும். பந்துக்கு அப்புறம் ஆமா. சோ ஜெய்ஸ்வால், கேஎல், கில், விராட் கோலி, பந்த் இந்த 5 பேர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா விளையாடணும். அதுக்கப்புறம் இவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி ரோஹித் சர்மா ட்ரை பண்ணணும். அப்படி முடியலனாலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு ரோஹித் சர்மா கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு டிஸ்ட்ரக்டிவா. இவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் டீசன்ட் ஸ்கோரை வர வைக்கிறதுக்கு விச் இஸ் அ வெரி குட். எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லெவனா தோணுது. அதுக்கப்புறம் நான் பேட்டிங்ல மட்டும் தான் பேச போறேன். பவுலிங்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ண எதுவுமே கிடையாது. வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், தேர் கோயிங் டு ராக். ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்தியா வின் பண்ற ஒரே காரணம் வந்துட்டு ஐ மீன் ஒரு மெஜாரிட்டி வந்துட்டு பவுலிங்ல தான் வின் பண்றோம். ஒரு காலத்துல இந்தியா பேட்டிங் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். பவுலிங் போடும்போது நம்ம பார்க்க மாட்டோம். போர் அடிக்குதுன்னு போயிடுவோம். பட் ஆனா இப்பெல்லாம் இந்தியா பவுலிங் போடும்போது தான் ஆசையே வருது எப்படி பவுலிங் போடுறாங்கன்ட்டு. பேட்டிங்கோட எனக்கு இந்தியாவோட பவுலிங் பார்க்க தான் எனக்கு ஆர்வமா இருக்கு. அப்படி வந்துட்டு நம்ம ஸ்குவாட் பில்ட் பண்ணிருக்காங்க. லைக் விராட் கோலி ஒரு 10 வருஷமா அது உண்மைதான். கடைசி ஒரு 10 இல்ல நான் ஒத்துக்கிறேன். லைக் அவ்வளோ அக்ரெசிவா அது ஃபாஸ்ட் பவுலரோட ஃபாஸ்ட் பவுலர் லைக் ஐ மீன் அப்கமிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும், இல்லை லைக் கடைசி 10 வருஷத்தில் ஆடின ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரைன் பண்ணி கொண்டு வந்து மோல்ட் பண்ணி கொண்டு வந்ததே விராட் கோலியோட பீரியட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். அவரோட கேப்டன்சி கீழே தான் இது வந்து
நடக்க ஆரம்பிச்சது. ஸோ ஏன்னா விச் இஸ் மென்டலி கன்டினியூவிங் ஆன். மென்டலி ஒரு 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 அப்ரோச் சீம் ஸ்விங் போடுற ஒரு பவுலரோட அப்ரோச் எப்படி இருக்கணும்? அதே இந்தியா போனா, நம்ம ஆஸ்திரேலியால ப்ளே பண்றோம், இங்கிலாந்துல ப்ளே பண்றோம்னா, நம்ம வந்துட்டு நம்ம மென்டலி எப்படி இருக்கணும்ன்றது வந்துட்டு விராட் கோலி வந்துட்டு நிஜமாலே சொல்லிக் குடுத்துட்டு ட்ரூ. இன்னும் டீம்ல இருக்காரு. யாஹ்! ஸோ என்னோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னா, சேமன் சைடு அதே சேம் டீம் தான். பட் ஐ வில் ஓப்பன் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால். ஏன்னா லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்விங்கையும் அந்த பேஸையும் அதே மாதிரி அந்த சீமையும் நெகேட் பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன் வந்துட்டு நம்மக்கிட்ட ராகுல் இருக்காரு. அதே மாதிரி லாஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ஜெய்ஸ்வால் பார்த்துருந்தா, ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் அடிக்க போய் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் பால் அவங்க வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபென்சிவாக ஆட முடியுமோ ஆடிட்டு பால் ஹோல்ட் ஆகும்போது தான் அவங்களோட ஷாட்ஸுக்கே போனாங்க. ஸோ தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஓப்பனர்ஸ். ஓப்பனர்ஸுங்கிற ஒரு மெயின் இது வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறது, ரன் அடிக்கிறத விட டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு பாலை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பழசு பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணிட்டா இட் வில் பி ஈஸியர் ஃபார் த லைக் அப்கமிங் பேட்ஸ்மேன்ஸு. மிடில் ஆர்டராக இருக்கட்டும், ஒன் டவுன் பேட்ஸ்மேன்ஸாக இருக்கட்டும், லோவர் ஆர்டராக இருக்கட்டும். ஸோ அதுதான் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் லைக் வி வில் கோ வித் ராகுல், ஜெய்ஸ்வால், கில். ஆப்வியஸ்லி கில் வில் ரிப்ளேஸ் தேவதத் படிக்கல். கோலி, பந்த், ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா ஏன் நான் மிடில் ஆர்டர் வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு டேக் த அப்ரோச் லைக் எப்படி அக்ரெசிவ் அப்ரோச் தான் எடுக்க போறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ராகுலுக்கும் ஜெய்ஸ்வாலும் ஆல்ரெடி 200 ரன் பார்ட்னர்ஷிப் இருக்கிறங்காட்டி ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் டிஸ்டர்ப் தட் ஓப்பனிங் பேர். ஸோ லைக் ரோஹித் சர்மா வந்துட்டு பந்துக்கு அடுத்தோ இல்லை பந்துக்கு முன்னாடியே வரணும். ஒருவேளை அந்த லைக் அவர் அப்படி வராருன்னு வச்சுக்கிட்டா, இஃப் திஸ் பந்த் அண்ட் ரோஹித் சர்மா பிளேஸ் ஃபார் ஒன் செஷன், அவ்வளவுதான். அந்த 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 டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டே கம்ப்ளீட்டா மாறிடும். சாரி இஃப் தே டு ஸ்டார்ட் இன்டரப்ட். ஒருவேளை இந்த 2 பார்ட்னர்ஷிப் உடையும்போது நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒருத்தர் வருவாரு. இந்த 3 பேர் ஆடும்போது ஒரே ஒரு செஷன் இந்த 3 பேர் சேர்ந்து ஆடிட்டாங்கன்னா, அந்த 3 பேருக்குமே வந்துட்டு ஒத்துமை என்னன்னா லைக் பாசிட்டிவ் மைண்ட் செட், அக்ரெசிவ் அப்ரோச். ஸோ அவங்க மட்டும் இந்த மாதிரி லைக் கழட்டி கொடுத்துட்டாங்கன்னா இன் பிட்வீன்ல, ஏன்னா நமக்கு நடுவில் வர்றது வந்து லயான் அடிக்கணும், அதே மாதிரி மிச்சல் மார்ஷ் அடிக்கணும், அதே மாதிரி இன் பிட்வீன்ல ஸ்காட் பவுலன் போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களை வந்துட்டு பொழந்த விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கேமே நம்ம கையில தான். ஸோ அதுதான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இஃப் ரோஹித் சர்மா வந்துட்டு அந்த அப்ரோச்சில் எடுக்கணும். அது மாதிரி லைக் ஓப்பனிங் இறங்காம மிடில் ஆர்டர் வந்தால் இந்தியா வில் பெனிஃபிட் அ லாட். ஏன்னா இவங்க 2 பேர் இப்போ கில்லும் ரோஹித் சர்மா ரிட்டர்ன் ஆகிறது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இன்னும் 200% ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தான். பட் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் உடைக்காத வரணும், இட் இஸ் குட். ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யா அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாக்கு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர். பவுலிங்ல அது இது ஒரு சேஞ்சஸ் கிடையாது. நீங்களும் நிதிஷ் போலியா? ராணா, அஸ்வினுக்கோ இல்ல பும்ரா ஜடேஜாக்கோ? அண்ட் நீங்களும் அஸ்வினுக்கோ ஜடேஜாக்கோ போலியா? வாஷிங் தான் சொன்னீங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனிதிங். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கூட இல்ல. ஆஃப்டர் வார்ம் அப் மேட்ச் நான் சொல்றேன். சத்தியமா என்னால நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நான் முடிவு பண்ணிட்டேன். லைக் ஐ மீன் லைக் தே வாண்டட் டு கோ வித் லைக் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஐ மீன் லைக் அதாவது அஸ்வினுக்கு தான் ஆக்சுவலி போயிருக்கணும் ஆக்சுவலி சொல்ல போனா. பட் அஸ்வின் வந்துட்டு பேட்டிங் வாஷிங்டன் சுந்தர் அளவுக்கு கிளீனாக ஆட முடியுமானா எனக்கு லைக் ஈவன் தோ ஹி ஹஸ் ஸ்கோர்ட் 4-5 செஞ்சுரிஸ், பட் ஸ்டில் இட்ஸ் அ கொஸ்டின். பட் ஆனால் அதனால தான் லைக் மோஸ்ட்லி லைக் தே வென்ட் வித் வாஷிங்டன் சுந்தர் நினைக்கிறேன். அதே மாதிரி லைக் ஆஸ்திரேலியன்ஸ் வந்துட்டு ஆஃப் ஸ்பின்னருக்கு எப்பவுமே ஒரு கேஸ் தான். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி லைக் தேவோட வென்ட் வித் வாஷிங்டன் சுந்தர். அதுவும் இல்லாமல் நியூசிலாந்து சீரிஸும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு, இப்போவும் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வித் கரண்ட் ஃபார்ம் தே வில் கோ வித் வாஷிங்டன் சுந்தர். ஸோ இதுதான் எங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு மெக்ஸ்வீனி, உஸ்மான் கவாஜா, லாபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஸ், கேரி, கம்மின்ஸ், ஸ்டார், லயான் அண்ட் ஸ்காட் போலன். அவங்க ஆக்சுவலி லைக் இந்த ஆஸ்திரேலியா பார்க்கும்போது அவங்க ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காங்க ஸ்குவாட்ல. அதனாலே தான் அவங்க ரொம்ப தோக்குறாங்களோ எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி. லைக் அகைன் அண்ட் அகைன் தே ஆர் பிளேயிங் தி சேம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா வந்துட்டு ஒரு ஒன் டே டெஸ்ட் லைக் ஒரு எக்ஸ்டெண்டாக சொல்கிறேன் நான். டெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குன்னா அதே அட்டாக் வந்துட்டு நமக்கு வந்து ஒன் டேலையோ லைக் T20லையோ கிடையாது. நம்ம அதை மாற்றிட்டோம் ரொம்ப நாளாக. ஆனால் ஆஸ்திரேலியா வந்துட்டு ரொம்ப வருஷமாக இங்கே தான் அடி வாங்குறாங்க. அவங்க T20ல அவங்க தான் பவுலிங் போடுறாங்க, ஒன் டேலையும் அவங்க தான் பவுலிங் போடுறாங்க, டெஸ்ட்லேயும் அவங்க தான் ஒரு மாதிரி பவுலிங் போடுறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் வில் ஒர்க் அவுட் ஃபார் ஆஸ்திரேலியா. லைக் இட் நோ லைக் இட் ஒர்க் அவுட். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா லைக் T20ல அவங்க பெருசாக ஆடாத லைக் பெருசாக ஜெயிக்காத காரணம் இது கூட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். அதே மாதிரி இப்போ டெஸ்ட்டில் அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிற காரணமும் இதே தான் எனக்கு தோணுது.
ஸோ யா மேபி நம்ம ஃபைனல் செஷன் சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல மேபி கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா இப்போ முன்னாடி இருந்த ஒர்க் பிரஷர் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்குன்னும்போது ஒர்க் லோட் வேற ரொம்ப செக் அதாவது வேற நம்ம இது பண்ணணும். ஆமா. ஸோ இது கஷ்டம். போக பிக் பேஷ் இருக்கு. இவங்க வேற சில வேற அவுட் சைட் சீரிஸ்லாம் ஆடுறாங்க. லைக் ஆஸ்திரேலியன்ஸ். அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் T20 ஆடுறாங்க. சில பேர் அமெரிக்கன் யுஎஸ்ல நடக்கிற அந்த இது ஆடுறாங்க. T20 லீக் ஆடுறாங்க. ஸோ அது போக ஐபிஎல் வேற வராங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹவு தேர் மேனேஜிங். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஹேமந்த் உன்னோட மேட்ச் ப்ரெடிக்ஷன் என்ன? 75-25 ஆஸ்திரேலியா வில் வின் இந்த டெஸ்ட் அப்படின்னு தோணுது எனக்கு. இவ்வளோ நேரம் இப்படி எல்லாம் பாசிட்டிவா பேசிட்டு கடைசியில் ஆஸ்திரேலியா 75 கப்பலை இல்ல கவுத்துட்டீங்களே. இல்ல எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் கம்பேக் செட். கொடுப்பாங்கன்னு சொல்றியா? ஏன்னா ரொம்ப அவங்களோட வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. மீடியால இருந்து அவங்க எக்ஸ்பிளேயர்ஸ்ல இருந்து ரொம்ப அவங்கள ட்ராஷ் பண்ணிட்டாங்க. ஸோ தே வில் கம் பேக் வெரி ஸ்ட்ராங்லி. அந்த ஒரு வேவ வந்துட்டு இந்தியா இந்தியா வந்துட்டு எடுத்துக்க எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு அது அவங்க ஊரு பிளஸ் டே நைட் டெஸ்ட், அந்த டே நைட் டெஸ்டோட ஹிஸ்டரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு ஒரு சின்ன லக் இருந்துச்சு. அந்த எப்பவுமே நம்மளுக்கு அந்த லக் இருக்காது. ஸோ லக் இருக்காது. ஆமா, இந்த வாட்டி லக் நமக்கு எல்லாமே நமக்கு ஃபேவரா இருந்துச்சு. ஸோ செகண்ட் டெஸ்ட்ல எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ எனக்கு என்னமோ செகண்ட் டெஸ்ட் அவங்க வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ம். எல்லாருமே ரொம்ப டவுனா விளையாடிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி ஹாஸ் டு ப்ரூவ் தெம்செல்ஃப். ஏன்னா லாயனா இருக்கட்டும், எல்லா பெரிய பிளேயருமே வந்து கேவலமா விளையாடிருக்காங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. இந்தியா ஓகே. கிட்டன்னும் போது அவங்க எல்லாருமே ப்ரூவ் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருக்காங்க. நம்மள்துல வந்துட்டு அந்த மாதிரி யாருமே பெருசா இல்ல. வார்ம் மேட்ச்ல நம்ம வின் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணிட்டோம். அப்படின்னும் போது கொஞ்சம் லைட்டா நம்ம போவோம்னு தோணுது. தயவு செஞ்சு லைட்டா போகாதீங்க. டேக் ஆஸ்திரேலியா வெரி சீரியஸ்லி. அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சைடு. கொஞ்சம் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, ஒரு இன்ச் கொடுத்து அவங்க யார் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ம். அந்த டீம் தயவு செஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட போங்க. சிரிப்பா போகாதீங்க, விளையாட்டா போகாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன் இந்தியன் டீமுக்கு. ஸோ என்னோட மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இது ஒரு 50-50 தான். ஈவன் தோ லைக் அவ்வளோ நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம ஆஸ்திரேலியா பற்றி பேசியிருந்தாலும், இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இந்தியன் பற்றி பேசியிருந்தாலும், இது அவங்க ஊர் தான். பட் ஓகே. பட் லைக் பிச் அண்ட் கண்டிஷன் லைக் எப்படி நம்ம அந்த டாஸ் ஃபேக்டர் லைக் ஐ மீன் லைக் அந்த டைமில் அந்த செஷனில் எப்படி இருக்குது, அந்த ப்ரெஷர் எப்படி எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் தான் மேட்டர். லைக் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். விச் டீம் இஸ் மென்டலி ஸ்ட்ராங் தே வில் வின் திஸ் மேட்ச். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா லைக் அவங்களும் ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. நம்மளதும் இருந்தாங்க. லைக் சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படிதான் இருக்க போகுது. ஸோ லைக் விச் எவர் டீம் ஹேஸ் அ ஸ்ட்ராங் மென்டாலிட்டி, ஸோ ஃபைட்டிங் அந்த இன்ஸ்டிக்ஸ் இருக்கிற டீம் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் 50-50 தான். நான் எனக்கு சொல்ல வந்தேன் லைக் ஐ கான்ட் ப்ரெடிக்ட் ஹூ வில் வின். லைக் மனசு வந்துட்டு லைக் இந்தியா ஜெயிக்கும்னு சொல்லுது. பிரைன் வந்துட்டு ஆஸ்திரேலியா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு இது ஃபைட் இருக்கு. பண்ணணும்னு தோணுது. ஆஸ்திரேலியா ஃபைட் கொடுப்பாங்க. பட் ஆனால் லைக் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நம்ம இந்த மேட்ச் நம்ம ஆஸ்திரேலியாவை அடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். ஆஸ்திரேலியா வில் மென்டலி லைக் மென்டல் ஆஃப் ஆயிடுவாங்க அவங்க. சி அவ்வளோதான். ஏன்னா நம்ம இந்த என்ன மேட்ச்ல பண்ணலாம்? வந்துட்டு அவங்களோட இந்தியாவே போதும். 120% எஃபர்ட் போடுவாங்க அவங்க. பட் இதுலயும் அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க மென்டலா ஆஃப் ஆயிடுவாங்க இந்த சீரீஸ்ல. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்தியா வந்துட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்ட எஃபர்ட்டை விட இந்த மேட்ச்ல அதிகம் போடணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா என்ன இங்க வந்துட்டு ஒரு ரோஹித் சர்மா கேப்டன்சிங்கிறங்காட்டி பும்ரா கேப்டன்சி மாதிரி அவ்வளோ அக்ரெசிவா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அதே மாதிரி நியூசிலாந்து சீரீஸ்ல அவர் தோத்துட்டு வராரு. ஸோ அந்த ரெக்கார்டும் இருக்கு. ஸோ லைக் மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு ஒரு லைக் ஒரு கோலி மாதிரி ஒரு அக்ரெசிவ் கேப்டன்சி எதிர்பார்க்கிறேன் நான் ரோஹித் சர்மா இருந்து. டிஃபென்சிவா போக ஆரம்பிச்சிட்டாருன்னா லைக் லைக் அது அவங்க நம்ம கேமை வந்துட்டு அவங்களுக்கு பிளேட்ல வச்சு கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ எக்ஸாக்ட்லி. இதுதான் ஸோ இதுதான் எங்களோட மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ். ஏதாவது சொல்ல விரும்புறியா ஹேமந்த்? இல்ல ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நல்லா ஏன்னா கவர் இன்னொரு பண்ணியாச்சுன்னு டெஸ்ட்ல நினைக்கிறேன். மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. பட் ஐ அம் சோ மச் எக்ஸைட்டட். நான் ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். எப்போ ஸ்டார்ட் ஆகும் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு ஸோ இருக்கேன். ஏன்னா செம்ம அடிதடியா இருக்க போகுது. கோயிங் டு பி லயன் வெஸ் லயன். அந்த கலவர மூவி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஃப்ரைடே வந்து ஒரே கலவரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரத்த பூமி, பைப்பை திறந்தா ரத்தம் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஏன்னா கலவரமா இருக்கும். எனக்கு வந்துட்டு எந்த டீம் கூட இந்தியா விளையாடுறது பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்லாம் ரொம்ப எப்படா அதுவும் நீங்க ஆஸ்திரேலியா நடக்கிறது, ஆமா இந்தியாவில் அதுவும் நடக்கிறத ஆஸ்திரேலியா விட. நடக்கிறது. அப்பா! அதுவும் அந்த கிரவுண்ட் ஒண்ணொண்ணு சிட்னி, காபா, ஐ மீன் பிரிஸ்பேன், சிட்னி, அடிலேடா இருக்கட்டும், பெர்த்தா இருக்கட்டும். அந்த பேரே கேட்கும்போது அந்த இடத்துல போய் அவங்கள அடிக்கணும். அந்த இடத்துல போய் அவங்கள அடிக்கணும். அப்படி ஒரு ம். ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஆயிடுச்சு வர வர. இந்தியா vs ஆஸ்திரேலியா யா டெஸ்ட்.
ரொம்ப வந்துட்டு ரொம்ப காம்படிட்டிவான சீரிஸா இருக்கிறங்காட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி. ஹோப் ஸோ லைக் அந்த மாரி லைக் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் எப்படி எல்லாத்துக்கும் பிடிக்குதோ, அந்த மாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கைண்ட்லி ஹோப் சோ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் லைக் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஆன் அவர் வீடியோ. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரம் அகில். யாஹ்! நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வொர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு புடிச்ச மாரி இந்த வீடியோ ஆக்க. ஸோ ஹோப் உங்களோட சப்போர்ட்டா வந்துட்டு எங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட்டு போகுது. ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். லவ் கிரிக்கெட் பசங்க. தேங்க் யூ சோ மச். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரம் ஹேமந்த். குட் நைட் மக்களே. குட் நைட். தேங்க் யூ. குட் தேங்க் நைட்.